உங்கள் பள்ளி அணியில் நீங்கள் மூவருமே தமிழில் சிறந்து விளங்கும் தமிழ் பிள்ளைகள். இதுவரை எந்த அணியும் பெறாத அளவுக்கு அதிக மதிப்பெண்கள் உயர்ந்த நிலையில் ஒரு சுற்றில் நீங்கள் எடுத்தவர்கள். அதெல்லாம் எனக்கு நினைவில் இருக்கிறது. இந்த காலிறுதி சுற்றை நீங்கள் எப்படி கடக்கப் போகிறீர்கள், எவ்வளவு சிறப்பாக விளையாடப் போகிறீர்கள் என்று எல்லாரும் ஆவலாக தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருப்பார்கள். உங்களுக்கான வாய்ப்பு. அன்னம். அன்னம். அரியணை. அரியணை. அரவணை. அரவணை. அரசன். 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 நல்லா வந்துட்டு இருந்தியே, என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். அது என்ன சொல்? ரொம்ப எளிமையான சொல்லாயிடுச்சு. நீ பரவாயில்ல, அடுத்த சொல்லுக்கு முயற்சி பண்ணுவோம். வர்ணம். வர்ணம். வானரம். வானரம். இது குரில் இல்லையா? வட்டம். வட்டம். வடிவம். வடிவம். வல்லாரை. வல்லாரை. எதுக்குமே அடங்க மாட்டேங்குது இல்லை? எல்லா எழுத்துக்களும் முயற்சி பண்ணிட்டோம் நம்மளும். அது என்ன சொல்லுன்னு பார்ப்போம். ஆவலை தூண்டுகிறது. நீ சொன்னதில் 2 சுழி நாவும் வரல, பா எழுத்தும் வரல, அதனால தான் அது கிடைக்கல. வனப்பு என்றால் அழகு. அழகு. இறுதி வாய்ப்பு, 3வது சொல். தெப்பம். தெப்பம். தெரிமுறை. தெரிமுறையா? தெரிமுறை. இது உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, உங்கள் அப்பா பொதுவாக எல்லா அப்பா அம்மார்களும் அன்றாடம் மகன்கிட்ட ஒரு பருவத்தை கடந்த பிறகு சொல்கிற வார்த்தை, எப்போ பார்த்தாலும் தெருமுனையிலே நின்று பேசிகிட்டு இருக்கிறான். என் நண்பர்லாம் என்னதான் பேசுவாங்களோ அங்கேயே நின்றுட்டு இருக்கான், இவனை தெருமுனையில் நிற்க வேணான்னு சொல்லுன்னு அம்மா கிட்ட சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுன்னு தெரியல, பார்ப்போம். இதே தான் ஸ்ட்ரீட் கார்னர்ஸ்னு. அது பல இடங்களில் உங்களுக்கு தேவைப்படுகிற ஒரு சொல். அன்றாடம் நம்ம பயன்படுத்துகிற சொல்ன்றனால இது வந்திருக்கும்.